ஹே guys, வணக்கம் மாமஸ், வெல்கம் டு ஷரன்ஸ் மதர்லேண்ட். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சர்விக்கல் கேன்சர் பற்றி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் பேரண்டிங் டிப்ஸ், உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்ணுற மாதிரி அந்த எல்லா வீடியோஸும் இருக்கும். அது இல்லாமல் சாட்டர்டே அன்னைக்கு என்னோட பையனோட சேர்ந்து குட்டி குட்டி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் பேசிக் கான்செப்டோட நாங்கள் எல்லா சாட்டர்டேயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ரீச் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சைல்டு அண்ட் அடல்சன்ட் கவுன்சிலர். நான் டாக்டர் கிடையாது. இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க சர்விக்கல் கேன்சரால் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவே என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஓன் இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் நான் இறக்கலை, நான் ஜஸ்ட் அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இத்தனை நாளாக பல வருஷங்களாக இந்தியாவில் இந்த வேக்சின் இருக்குது, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சின் இருக்குது. பட் யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. இப்போ தான் எல்லாரும் கவர்மெண்ட்ல ஸ்டெப் எடுத்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ஆக்டர் சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வைரஸ் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கேன்சரை பற்றி. ஓகே, அதை பார்த்தா நம்மளும் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். இது என்ன அப்படின்னா ஹெச்பிவி அப்படின்னா என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி நிறைய வேக்சின்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். இந்தியாவில் அதிகமாக பெண்கள் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. எஸ்பெஷலி இந்த ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால செகண்ட் பிளேஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது ஸ்ட்ரெயின் 16 and 18 இருக்குது. இது அதிகமாக கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கொரோனாவில் நிறைய டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி டைப் 16 and 18 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நமக்கு பாதிக்கப்படும்னா, ஒன்ஸ் ஒரு பெண் ஒன்ஸ் செக்ஷுவல் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜுக்கு அப்புறம், இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஒரு செக்ஷுவல் ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்னா இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எய்ட்ஸ் நம்ம சொல்கிறோமோ ஹெச்ஐவி, அதே மாதிரி இது ஒரு ஹெச்பிவி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தடுக்கிறதுக்காக தான் நிறைய இந்த வேக்சின்ஸ் போட்டுட்ருக்காங்க. முன்னாடியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க. நானும் வேக்சினேட் ஆகியிருக்கேன். நான் மேரேஜுக்கு முன்னாடியே வேக்சினேஷன் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு போடலாம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே 9 to 14 இயர்ஸ் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் ஃப்ரீயாக போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வேக்சினோட ரேட்டு. இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் தயங்காமல் போய் இந்த வேக்சின் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். பட் 9 to 14 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, யாரெல்லாம் இந்த வேக்சின் போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை 9 இயர்ஸ் ஆனதுலேருந்து 14 இயர்ஸ்குள்ளே இந்த வேக்சின் போடலாம். இது ஒரு சீரீஸ் வச்சுருக்காங்க. லைக் எப்படி நம்ம நார்மல் வேக்சின் ஒரு பூஸ்டர் டோஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டோஸ் இருக்குது, செகண்ட் டோஸ் இருக்கும், அதே மாதிரி இது ஒரு சீரீஸ். 9 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ்க்குள்ளே இந்த வேக்சின் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா 2 தான் போடணும். அதாவது Day 1 லேருந்து கால்குலேட் பண்ணி 6வது மாதம் ஒரு வேக்சின் போடுவாங்க. இது 2 போதும், அவங்க லைஃப் லாங்க்கு இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 9 to 14 செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது செக்ஸில் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வைரஸ் பாதிக்கப்படும் சொல்கிறீங்க, அதையும் முன்னாடியே போடுறாங்க அப்படின்னா, இந்த 9 to 14 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வேக்சின் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி செக்ஷுவல் ஆக்டிவில் இருந்தால் கூட இப்போ போடுறது தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன் குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் 9 to 14 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் போட்டுடலாம். 9 to 14 இயர்ஸ்க்குள்ளே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா Day 1 ஒரு வேக்சின்கான கணக்கு, அன்னையிலேருந்து 6 monthsக்கு அப்புறம் இன்னொரு வேக்சின்கான கணக்கு. ஓகே, நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன், எனக்கு இப்போ தான் அவேர்னஸ் ஆயிருக்கு, நான் போடலை, எனக்கு 14 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கூட
டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த வேக்சின் போடலாம். பட் இந்த சீரீஸ் நான் சொன்னேன்ல 3 டோஸாக போடணும்னு சொல்கிறாங்க. Day 1 ஒரு வேக்சினும், அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேக்சினும், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேக்சினும் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ஒரு 80% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து செக்ஷுவல் ஆக்டிவில் இருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு தெரியாது. ஸோ டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு எவ்வளோ டோஸ் வேணுமோ கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஓவராலாக. யாரெல்லாம் இந்த வேக்சின் போடக்கூடாது அப்படின்னா, கட்டாயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் போடக்கூடாது. வேக்சினுக்கு மெடிசனுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க இந்த வேக்சின் போடக்கூடாது. ஏதாவது மெயினாக மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சர்ன் பண்ணிவிட்டு இந்த வேக்சின் போடலாமான்னு கேட்டு போடணும். ஸோ முன்னாடியே பெண்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஆண்களும் இந்த வைரஸால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டாயமாக அவங்களுக்கு வேக்சின் கிடையாது, அவங்களுக்கான வேக்சின் நமக்கு தான். அதாவது செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற புற்றுநோய் இல்லை. செர்விக்கல் அப்படின்னா, செர்விக்ஸ் அப்படின்னா கர்ப்பப்பை வாயின்னு அர்த்தம். அங்கே வர புற்றுநோய்க்கான தடுப்புக்கான ஒரு வேக்சின் தான் இது. இதில் வந்து செவரல் செட் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். லைக் வந்து 2 ஸ்ட்ரெயின் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வேக்சின்ஸு, 4 ஸ்ட்ரெயின் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வேக்சின்ஸு, 9 ஸ்ட்ரெயின் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வேக்சின்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி எதை போடலான்னு கேட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க. ஸோ இந்த வேக்சின் போட்டனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது, என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னா, போட்ட இடத்துல ரெட்னஸ் இருக்கும், ஹெவியான பெயின் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவர் இருக்கும். சப்போஸ் இதை தாண்டி வராது டிசென்ட்ரியோ இல்லை ரொம்ப ரெட் ஆயிடுச்சு, ரொம்ப வீங்கிடுச்சு, ஹெவி ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.